ओय मामूटी ചേട്ടാ എനിക്ക് മമ്മൂട്ടിയെ நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிறது உங்களுடைய இமேஜை மட்டும்தான். நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுருப்பீங்க, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை இந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறோம் சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணதில் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 7 இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 7 இமேஜை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் கேட்கலாம், இமேஜ் என்ன ப்ரோ எடிட் பண்ண சொல்லி இங்கே கேட்கலாம். இமேஜை நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு உங்கள் இமேஜுடைய ரேஷியோ மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது உங்களோட இமேஜுடைய சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் எடிட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற அந்த இமேஜோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா 16:9 சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ இருக்கும். 16:9 சொல்லி அது செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கா, அது இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் 16:9 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற சொல்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா மீடியா ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆடாயிரும். இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற சொல்கிறேன். இமேஜை உள்ள ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள ஆட் எஃபெக்ட் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த இதில் 4வது பார்த்தீங்கன்னா டிஸ் ஆப்ஷன் அண்ட் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல மிரருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது ஆஃபில் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மிரருங்கிற ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே உங்களோட இமேஜ் இதே மாதிரி 3 இமேஜ் இருக்கலாம், இல்லாட்டி 4 இமேஜாக இருக்கலாம், இல்லாட்டி 2 இமேஜாக இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட இமேஜை ஜூம் பண்ணி ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ண போகிறீங்க. அது எப்படி ஜூம் பண்ணுங்கிற சொல்கிறேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி ஸ்க்ரீனில் உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தெளிவாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு எஃபெக்ட் கொடுத்துட்டு நான் ஜூம் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினோம். சேம் மெத்தடில் ஒரு 7 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 16:9 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ நீங்கள் இமேஜ் வந்து எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ ஓகேவா, மறக்காமல் 7 இமேஜோட சைஸையும் நான் சொன்ன மாதிரி 16:9 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்ட்டில் தான் இருக்கும். அப்படியே நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லிரிக்ஸோடைய ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தெரிஞ்சால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தெரியலாட்டி அது எப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கிற டவுன்லோட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் ஆஃபில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு சிரிச்சை கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு அதில் SIN நீங்கள் டைப் பண்ணாலே SIGன்னு டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும். உங்களுக்கு லிரிக்ஸில் ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிட்டு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த லிரிக்ஸுக்கு நீங்கள் ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அந்த எஃபெக்ட்டையும் நான் கீழே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நான் இதில் கொடுத்துருக்க இந்த எல்லா எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், அந்த இமேஜுக்கு அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராக ஆட் ஆயிரும். இப்போது செகண்ட் லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எங்கே ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணி நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க லிரிக்ஸுக்கு. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இப்போ லிரிக்ஸ் எல்லாமே முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் மேலே. ஸோ அதில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் உங்களை ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு 7 இமேஜை மட்டும் 16:9 சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த இமேஜை தான் நம்ம ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு மேலே உள்ள ஃபாண்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16:9 சொல்லி 16:9 சொல்லி நேம் நான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள 6 மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜும் இருக்கும். அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் சூப்பராகவே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 1ல் எப்படி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுமோ சேம் மெத்தடில் மேலே கொடுத்துருக்க அந்த 7 குரூப்லையும் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த 7 குரூப்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நீங்கள் குரூப்பில் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த குரூப்புடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் அளவுக்கு ஆடியோட எண்டு வரையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 குரூப் வந்து இருந்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு குரூப்லையும் இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இருந்திருக்கும். நீங்கள் குரூப்
குரூப்பில் இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சைஸ் எல்லாமே இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த குரூப்போட சைஸ் வந்து குட்டியாக இருக்கோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆர் மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்ட் பண்ணி விட்ருங்க. சேம் மெத்தடில் உங்களுக்கு எந்தெந்த குரூப்போட சைஸ் வந்து குட்டியாக இருக்கோ அந்த குரூப்பை மட்டும் இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்ட் பண்ணி விட்ருங்க. சேம் மெத்தடில் அந்த 7 குரூப்பையும் நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, 7 குரூப்பையும் ஆடியோட எண்ட் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 3D எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. அது எப்படிங்கிற பார்த்தலாமா? ஓகே, நீங்கள் 3D எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குரூப்போட ஸ்டார்டிங் போய்க்கோங்க. அந்த 7 குரூப்புடைய ஆரம்பத்துக்கு வந்து போய்க்கோங்க. இதே மாதிரி ஆரம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டார்டிங் இருக்கா, குரூப் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆரம்பிக்கிற அந்த இடத்துல டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் செகண்ட் இருக்கிற அந்த பீட் மார்க் தான் குரூப்போடைய ஸ்டார்டிங்கோட பீட் மார்க்கு. ஸோ அந்த செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. குரூப் ஆரம்பிக்கிற அந்த பீட் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் உள்ள கேமராங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேமராங்கிற அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த கேமரா இந்த எஃபெக்ட்டுக்கு தான் ஒரு 3D இந்த கேமரா எஃபெக்ட்டுக்கு தான் ஒரு 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட்டை உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு மட்டும் பேஸ்ட் மட்டும் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? ஓகே, இந்த கேமரா எஃபெக்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே போனீங்கன்னா நான் கீழே ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோ கீழே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் நம்ம எஃபெக்ட் 1 காப்பி பண்ணி லிரிக்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டோம். இப்போ மீதி இருக்கிறது எஃபெக்ட் 2 தான் இருக்குது. அந்த எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஆர்மர் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பியில் இருக்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். இதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்? கேமரா எஃபெக்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துருவோம். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைஸ் ரிமூவ் பண்ணக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா கேமரா எஃபெக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. அந்த கேமரா எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல தான் இந்த ஆர்மர் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர்க் இருக்கும். அந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கலர் ஐக்கான், பேரண்ட்ஸோட பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி எல்லாத்தையும் நீங்கள் ஆப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஒரு ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரே செகண்டில் அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா எஃபெக்ட்டில் வரிசையை வந்து ஆடாயிரும். ஆடினதுக்கப்புறம் இந்த 3D எஃபெக்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கேமரா ஐக்கானை ஆன் பண்ணால் மட்டும், கேமரா 3D ஐக்கானை ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த 3D எஃபெக்ட் வந்து பார்க்க முடியும். அந்த கேமரா ஐக்கான் எங்கே இருக்குங்கிற சொல்கிறேன். இந்த லைனில் இந்த ப்ளே பட்டன் இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு மேலே ஒரு ஆரமார்க் இருக்கா, அந்த மேலே உள்ள ஆரமார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு லைன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உள்ள கேமராங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் ஆஃப்ல இருக்கும். அது ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த கேமரா 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே கிடச்சிரும். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது இந்த கேமரா ஐக்கான ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட் ஸ்க்ரீனில் வந்து கிடைக்காது. நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த கேமரா ஐக்கான ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.